அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய்த் தங்கும் புறாக்கண்களுக்கு உப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்று தொடர்ந்து மணவாளி தன் தோழிகளிடம் மணவாளனின் மகத்துவ ஆழ்த்தத்துவத்தை புகழ்ந்து பாடுகிறாள். உன்னதப் பாட்டு 5:12. இயேசுவின் கண்கள் தண்ணீர் நிறைந்த கண்கள் புறாக்கண்களுக்கு உப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறதாம். புறாக்களின் கண்கள் மென்மையையும் சாந்தத்தையும் அப்பாவித்தன்மையையும் வெளிப்படுத்துகின்றது. புறா இலகுவாக வேடனின் வலையில் விழுந்து விடுகிறது. புறா பழிவாங்க நினைக்காது. ஆனால் கழுகின் கண்களோ வஞ்சகத்தையும் வன்மத்தையும் கொடூரத்தையும் வெளிப்படுத்துகின்றது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டுவதற்கு முன்பு தன்னை வேடர்களின் பரிசேய சதுசேய கண்ணிக்கு உப்பு கொடுத்தார். ரோம சேனைகளின் ஈட்டிக்கு அடிக்கப்படும் ஆட்டைப் போல உப்பு கொடுத்தார். அவர்களை எதிர்க்கவே இல்லை. தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய்த் தங்கும் புறாக்கண்களைப் போல இயேசுவின் கண்கள் எப்போதும் கண்ணீர் நிறைந்து காணப்பட்டன. நாம் துன்பம் அனுபவிக்கும்போது அவர் நமக்காக கண்ணீர் வடிக்கிறார். நீங்கள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும்போது ஒருவர் உங்களின் துக்க நதியின் வெள்ளத்தின் அருகே கண்ணீர் நிறைந்த கண்களோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற புறா என்று உன்னதப் பாட்டு 2:14 பகுதியில் மணவாளன் மணவாளியை பற்றி குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த பகுதியில் தெய்வீக எழுத்தர் மணவாளனை தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய்த் தங்கும் ஒரு புறாவிற்கு ஒப்பிடுகிறார். அங்கே தங்கும் புறா தடாகத்தில் வந்து தண்ணீர் குடித்துவிட்டு போகும் புறா அல்ல. நமக்காக 24 மணி நேரமும் கவலை கொள்ளுபவர். நாரையைப் போல எப்போதும் நதியில் தங்கும் பறவை. இந்த புறா எப்போதும் சுத்தமான நீர் ஓடிக்கொண்டிருக்கும் நதியின் அருகே தங்கி தன்னை சுத்தமாக வைத்திருக்கிறது தங்குகிறது. ஒரு நதியுண்டு. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சன் 46:4. இயேசு தன்னை பாவத்திலிருந்து காத்துக்குள்ள உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடும் நதியின் அருகில் தங்கினார். இந்த புறாவின் கண்கள் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. கண்களை பாலில் கழுவினால் சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். பால் சுத்தமாக வைக்கும் போது கெட்டுப்போகாது. இயேசுவின் கண்கள் பரிசுத்தமானது. ஒரு கிரீடத்தில் நேர்த்தியாய் பாதிக்கப்பட வேரங்களைப் போல இருக்கிறது. அவரின் கண்களில் ராஜரிகம் வாசம் பண்ணுகிறது. அவரின் கண்களில் நீதி தங்குகிறது. இந்த உலகத்தை தனது நேர்த்தியான கண்களால் பார்த்து நேர்த்தியாக படைத்தார். அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலிபுஷ்பங்களைப் போன்றது. வாசனையுள்ள வெள்ளைப் போலம் அதிலிருந்து வடிகிறது என்று தொடர்ந்து மணவாளி தன் தோழிகளிடம் மணவாளனின் மகத்துவ ஆழ்த்தத்துவத்தை புகழ்ந்து பாடுகிறாள். உன்னதப் பாட்டு 5:13. இயேசுவின் முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். மத்தேயு 26:67. ஏசாயா தீர்க்கன் சிலுவையிலறைந்த இயேசுவின் தோற்றத்தை குறித்து இவ்வாறு எழுதுகிறான். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏசாயா 53:2. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடைமயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் உப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஏசாயா 50:6. அடிக்கப்பட்ட இயேசுவின் கன்னங்கள் சிவந்து கந்தவர்க்கப் பாத்திகளைப் போல காணப்பட்டன. பிளந்த கன்னங்கள் வாசனையை பரப்பும் மலர்ந்த புஷ்பங்களைப் போலவுமிருக்கிறது. அவரின் வறண்ட இரத்தம் தோய்ந்த உதடுகள் லீலிபுஷ்பங்களைப் போல காட்சியளிக்கிறது. வாசனையுள்ள வெள்ளைப் போலம் அந்த இரத்தம் தோய்ந்த உதடுகளிலிருந்து வடிகிறது. வெள்ளைப் போலம் அவரின் பரிசுத்தத்தைக் குறிக்கிறது. பாவத்தை வேரோடு அழிக்கும் பரிசுத்தம் அவரின் பிக்கப்பட்ட சரீரத்தின் மூலம் வெளிப்பட்டன. அவரின் உதடுகள் பாவத்தைப் போக்கும் ஜீவ வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு கொடுத்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டு தனது இரத்தம் தோய்ந்த உதடுகளின் மூலம் கள்ளனுக்கு பாவமன்னிப்பு கொடுத்தார். அவர் கரங்கள் படிகப்பச்சை பதித்த பொன்வளையல்களைப் போலிருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல இரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போலிருக்கிறது என்று தொடர்ந்து மணவாளி தன் தோழிகளிடம் மணவாளனின் மகத்துவ ஆழ்த்தத்துவத்தை புகழ்ந்து பாடுகிறாள். உன்னதப் பாட்டு 5:14. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் கரங்கள் படிகப்பச்சை பதித்த பொன்வளையல்களைப் போலிருக்கிறது. கரங்கள் கனத்த சிலுவை மரத்தை இழுத்து சிவந்துவிட்டது. இரத்தம் தோய்ந்த கரங்கள் பார்ப்பதற்கு படிகப்பச்சை பதித்த பொன்வளையல்களைப் தோன்றுகிறது. அவரின் சிலுவையில் அறையப்பட்ட அங்கம் சிவந்து இந்திரநீல இரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போலிருக்கிறது. அவரின் சிலுவையில் அறையப்பட்ட அங்கத்திலிருந்து நமக்கு பாவமன்னிப்பு, பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் போன்ற ஆசிர்வாதங்கள் கிடைக்கின்றன. மரணத்திற்குப் பின் யானை தந்தங்கள் மனித குலத்திற்கு உதவுகிறது. யானைக்கு உயிரோடு இருக்கும்போது பாதுகாப்பு கொடுப்பது அதன் தந்தங்கள்.
இயேசுவின் சரீரம் சிலுவை மரணத்திற்குப் பின் மரணத்தை வென்று உயிர்த்தெழுதலின் மூலம் மகிமையடைந்து பலனடைந்து நமக்கு யானை தந்தத்தைப் போல நமக்கு உதவுகிறது. அவர் கால்கொள் பசும்புன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போலிருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது என்று தொடர்ந்து மணவாளி தன் தோழிகளிடம் மணவாளனின் மகத்துவ ஆழ்த்தத்துவத்தை புகழ்ந்து பாடுகிறாள். உன்னதப் பாட்டு 5:15. உயிர்த்தெழுதலின் மூலம் மகிமையடைந்த கிறிஸ்துவின் கால்கொள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போலிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய்ச் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கிப் போடுவார். ரோமர் பிற்பகல் 4:20. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிறிஸ்து மகிமையடைந்தவுடன் அவரோடு கூட மகிமையடைந்துவிட்டது. கிறிஸ்து நமது கால்களின் கீழே சாத்தானை நசுக்குகிறார். நமது கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போலிருக்கிறது. கிறிஸ்துவின் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. லீபனோன் ஒரு உயர்ந்த மலை சிகரம். கிறிஸ்து எல்லா தேவர்களை விட உயர்ந்தவர். அவரின் நித்திய ராஜ்யம் எல்லா உலக ராஜ்யங்களை விட மிக உயர்ந்தது. ஏசாயா தீர்க்கனின் கண்களின் மூலம் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பதைக் காண்போமாக. ஏசாயா 6:1. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே. இவரே என் சிநேகிதர் என்று தொடர்ந்து மணவாளி தன் தோழிகளிடம் மணவாளனின் வாயையும் அழகையும் புகழ்ந்து மணவாளி தன் தோழிகளிடம் கூறுகிறாள். உன்னதப் பாட்டு 5:16. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. ஏனென்றால் அவரின் வாயின் வார்த்தைகளை நீங்கள் இந்த புத்தகத்தின் மூலம் கேட்கும்போது மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். நீங்கள் சூலேமத்தேயாளோடு சேர்ந்து இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர் என்று கூறுவீர்களா? இயேசுவின் அழகை நாம் ஒரு ஓவியத்தின் மூலம் விவரிக்க முடியாது. ஆகவே நான் அவரின் படத்தை இங்கே காண்பிக்கவில்லை. இவர்தான் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலும் சுவிசேஷத்திலும் அப்போஸ்தலர் நடபடிக்கையிலும் நிரூபங்களிலும் வெளிப்படுத்தலின் விசேஷத்திலும் வெளிப்படுத்தப்பட்டவர். இவர் முற்றிலும் அழகுள்ளவர். கிறிஸ்தவ உலகத்தில் கள்ள பிரசங்கியார்கள் வெளிப்படுத்தும் கிறிஸ்துவிலிருந்து வேறுபட்டவர். இஸ்லாமியர்கள் பிரசங்கிக்கும் இயேசு இவர் அல்ல. இவர் உனது நேசர் மாத்திரம் அல்ல, இவர் ஒரு உண்மையான நண்பனும் கூட. நண்பனைப் போல பேசுகிறார். மணவாளனின் மகத்துவமான ஆழ்த்தத்துவத்தை மணவாளியின் சாட்சியின் மூலம் கேட்ட தோழியர்கள், உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரைத் தேடுவோம் என்று சொல்கிறார்கள். உன்னதப் பாட்டு 6:1. மணவாட்டியே, நீயுன் நேசரின் முழு ஆழ்த்தத்துவத்தை அறிந்து அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புகழ்ந்து துதிக்கும்போது இயேசுவை பற்றி அரைகுறையாக அறிந்த மற்ற தேவ பிள்ளைகள் உன்னோடு சேர்ந்து முழுமையாக வேதத்தில் வெளிப்பட்ட இயேசுவை நீ அறிந்த வண்ணம் அவரை அறிய விரும்புகிறார்கள். இந்த தேவ பிள்ளைகள் தங்களின் போதகர்கள், சுவிசேடர்கள் மூலமாக கிறிஸ்துவை பற்றி அரைகுறையாக அறிந்திருக்கிறார்கள். இயேசுவை பாவத்திலிருந்து இரட்சிப்பவர், சரீர சுகம் அளிப்பவர், அற்புதங்கள் செய்பவர் என்று மாத்திரம் அறிந்திருக்கிறார்கள். இந்த தேவ பிள்ளைகள் தங்கள் இயேசுவின் சீடர்கள் என்று அழைக்கப்படுவதை விரும்பாமல் வெறுமனே விசுவாசிகள் என்று அழைக்கப்படுவதை விரும்புகினர். இவர்கள் எப்போதும் மேடைகளிலிருந்து வரும் செய்திகளை வெறுமனே கேட்கும் விசுவாசிகள்தான். எந்த விதமான தேவ பணிகளிலும் அமர்த்தப்படாமல் தலைகளை ஆட்டும் பொம்மைகளாகவே இருக்கிறார்கள். உன்னதப் பாட்டின் மணவாளிக்கோ எல்லாமே அவள் நேசர்தான். இதுவே எல்லாம். அவளுடைய ஒவ்வொரு பொருளும் அவளது நேசரே. ஆண்டவர், இரட்சகர், மணவாளன், நண்பன், பிதா, தாய், சகோதரன் எல்லாமே அவர்தான். அவளுடைய ஒவ்வொரு பொருளும் அவளது நேசரே. அவள் மூச்சே அவர்தான். வெறும் இரட்சகர், சுகம் அளிப்பவர் என்று மாத்திரம் அல்ல. உன் நேசர் எங்கே போனார் என்ற தோழியரின் கேள்விக்கு மணவாளி தோட்டங்களில் மேயவும் லீலிபுஷ்பங்களைக் குய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவருக்க பாத்திகளுக்கும் போனார் என பதிலளிக்கிறாள். உன்னதப் பாட்டு 6:2. மணவாட்டியே, நீ இயேசுவை என் நேசர் என்று அழைக்கிறாயா? கிறிஸ்து இயேசு தனது தோட்டத்திற்குப் போகிறார். கிறிஸ்துவின் தோட்டம் தன் சீடர்கள்தான். இயேசு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பிற்பகல் 6:20. கிறிஸ்துவை நேசிக்கும் சீடர்களின் கூடுகையே கிறிஸ்துவின் இருப்பிடம். அவரைத் தேடி எந்த கட்டிடத்திற்கோ ஊருக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்று அவரின் செய்தியை கேட்க வெகு தூரத்துக்குப் போய் ஒரு கூட்டத்தில் தேவ மக்கள் அமர்கிறார்கள். ஒரு சிறிய குழுவில் போய் அமர்ந்து எபிக்கவோ வேதத்தை தியானிக்கவோ விருப்பமில்லை. அவரின் தோட்டத்தில் அநேக தோட்டங்கள் உண்டு. தனது சீடர்களின் ஆயிரக்கணக்கான தோட்டங்கள் அவரின் தோட்டத்தில் இருக்கின்றது. இந்த தோட்டங்களில் லீலிபுஷ்பங்களைப் போல கிறிஸ்துவின் நற்மணத்தை பரப்பும் சீடர்களின் ஊழியங்களை இயேசு நேசிக்கிறார்.
அந்த ஊழியங்களில் நடக்கும் காரியங்களை பார்த்து மகிழ்கிறார். ஒரு ஞாயிறு பள்ளியில் வந்து அமர்கிறார். ஒரு எழுத்தன் தன்னை குறித்து எழுதும்போது அதை ஆவலோடு படிக்கிறார். நான் எழுதிய இந்த புத்தகத்தை எத்தனை பேர் விரும்பி படித்து பயனடைந்தனர் என்று நான் ஏங்கியபோது கிறிஸ்துவே என் அருகிலிருந்து என் எழுத்துக்களை படிப்பது போல உணர்ந்திருக்கிறேன். நான் ஆங்கிலத்தில் இந்த புத்தகத்தை 201 முதல் பதிப்பாக வெளியிட்டேன். அநேகருக்கு இலவசமாக புத்தகத்தை அனுப்பிக் கொடுத்தேன். இதுவரை இந்த புத்தகத்தை முழுவதும் படித்துவிட்டு தனக்கு ஆசிர்வாதம் கிடைத்தது என்று ஒரு வாசகர் கூட எனக்கு ஒரு வரி கூட எழுதவில்லை. ஆனால் என் நேசர் இந்த புத்தகத்தின் எல்லா ஆசிர்வாதங்களும் உனக்குத்தான் முதலில் என்று திட்டவட்டமாக என்னோடு பேசினார். இந்த தோட்டங்களில் கிறிஸ்துவின் கந்தவர்க்கங்களான பரிசுத்தம், நீதி, தயவு, கிருபை, தாழ்மை போன்றவைகள் இருந்தால் அந்த பாத்திகளுக்கும் போவார். இந்த கந்தவர்க்கங்கள் இல்லாவிட்டால் அவர் வெறுமனே தோட்டத்தை பார்த்து திரும்பிவிடுவார். இந்த தோட்டங்களில் அநியாயம், அக்கிரம், லஞ்சம், ஏமாற்றுதல் போன்ற காரியங்கள் நடைபெறுமானால் அந்த தோட்டக்காரர்களை நியாயம் விசாரிப்பார். அவர் விரும்பும் கனி கொடுக்காத மரங்களை தவணை காலம் முடிந்தவுடன் வெட்டிப் போடுவார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலிபுட்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்று மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளுக்கு சொல்கிறாள். உன்னத பாட்டு 6:3. நான் என் நேசருடையவள். நீ அவருடையவன், அவருடையவள் மாத்திரமே. நீ அவருடைய ராததூதன். ஆகவே நீ இயேசுவை மாத்திரம் பிரதிநிதியாக நில். என் நேசர் என்னுடையவர். இயேசு எந்த சபைக்கோ குழுக்கோ அல்லது மதத்திற்கோ சொந்தமல்ல, யாரும் அவர் எங்களுக்கே என்று எந்த கூட்டமோ சொந்தம் கொண்டாடினால் அது சரியாக பொருந்தாது. உன்னத பாட்டின் மணவாளி தோழிகளுடன் சேர்ந்து அவர் நமக்கே என்று சொல்லவில்லை. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலிபுட்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்று மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளுக்கு சொல்கிறாள். உன்னத பாட்டு 6:3. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து கொடுக்கும் இரட்சிப்பு எனக்கே அல்லது அவர் தரும் சரீர சுகம் எனக்கே என்று மேன்மை பாராட்டுகிறார்கள். வாயின் மூலம் இதுபோல அறிக்கை செய்ய வேண்டும் என்று போதகர்கள் நமக்குப் போதிக்கிறார்கள். ஆனால் என் நேசர் என்னுடையவர் என்று வாயின் மூலம் அறிக்கை செய்ய நமக்கு போதனை கொடுக்கப்படவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஓசியா 4:6. இயேசுவை குறித்து அறிவில்லாமல் நாம் சங்காரமாகிறோம். இந்த தீர்க்கதரிசனம் இப்போது நிறைவாகுகிறது. அவர் லீலிபுட்பங்களுக்குள்ளே மேய்கிறார். லீலிபுஷ்பங்களுள் வளர்வது பள்ளத்தாக்குகளில்தான். இயேசுவின் உண்மையான சீடர்களும் ஊழியர்களும் வளர்வது ஆழமான பள்ளத்தாக்குகளில்தான். துன்பங்களும் போராட்டங்களும் நிறைந்த பள்ளத்தாக்குகள். இந்த பள்ளத்தாக்குகளில் லீலிபுஷ்பங்களாக திகழ்கிறார்கள். என் பிரியமே, நீ திர்ச்சாவைப் போல் சொந்தரியமும் எருசலேமைப் போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள் என்று மணவாளன் தன்னை மணவாளிக்குக் காண்பித்துக் கொண்டு அவளின் அழகை புகழ்கிறார். உன்னத பாட்டு 6:4. திர்ச்சா என்ற அழகான பட்டணம் சமரியாவின் அருகாமையில் இருந்தது. இந்த பட்டணம் இஸ்ரவேல் அரசர்களால் ஆளப்பட்டது. இது மகிழ்ச்சியின் பட்டணம். கிறிஸ்து உன்னை இந்த பட்டணத்திற்கு ஒப்பிடுகிறார். அழகான எருசலேமைப் போல் அவரின் பார்வையில் நீ சொந்தரியமானவள், பூரணமானவள். இந்த உலகம் உன் வெளிப்புற தோற்றத்தைக் கண்டு உன்னை அலட்சியமாக கருதலாம். ஆனால் கிறிஸ்துவோ அவரின் இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட உன் உள்ளான மனிதனைக் காண்கிறார். நீ சொந்தரியமாக மாத்திரம் இல்லாமல் ஒரு கொடி பிடித்த போர் சேனையைப் போல வல்லமையுள்ளதாகவும் இருக்கிறாய். நீ வல்லமையில் பயங்கரமாய் இருக்கிறாய். நீ தனியாக இல்லை. உன்னை சுற்றிலும் ஒரு பெரிய தேவதூதர் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. உன் கண்களை என்னை விட்டுத் திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அலகுபாரம் கீலேயாக் மலையிலே தடைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போலிருக்கிறது என்று மணவாளன் தன் மணவாளியின் அழகை புகழ்கிறார். உன்னத பாட்டு 6:5. கிறிஸ்து உன்னோடு உறவாட விரும்புகிறார். நீ அவரை ஜெப தியானத்தில் காணும்போது அவர் ஆனந்தத்தால் மகிழ்வார். உன் கண்கள் அவரை மேற்கொண்டது. நீ தளர்ச்சியில்லாமல் ஊக்கத்தோடு ஜெபிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் உனது அநேக பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு பதிலளித்துவிட்டார். ஏனென்றால் உன் கண்கள் அவரை கவர்ந்துவிட்டது. உனக்காக ஒரு தேவ ஊழியர் ஜெபித்தால் தான் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று எண்ண வேண்டாம். இயேசு உன்னை தனிப்பட்ட விதமாக நேசிக்கிறார். உனது இதயத் துடிப்பை அறிகிறார். அவர் உன் குரலைக் கேட்டு உன் முகத்தைக் காண்கிறார். ஒரு ஊழியனை தேடி ஓட வேண்டாம். கிறிஸ்து தன் மகிமையால் உன்னை மூடுகிறது. இன் அலகுபாரம் கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. பிதா குமாரனுக்குத் தந்த மகிமையை குமாரன் உனக்கு கொடுத்திருக்கிறார். பிற்பகல் 5:22. உனது மகிமை கீலேயாக் மலையிலே தடைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போலிருக்கிறது. இந்த வெள்ளாட்டு மந்தையின் அழகான கம்பளி முடி நம்மை மூடும் கிறிஸ்துவின் மகிமைக்கு ஒப்பாகிறது. ஒவ்வொரு வெள்ளாடும் தனியாக காட்சியளிக்காமல் ஒரு மந்தையாக காட்சியளிக்கிறது.
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கும் தனித்தனி மனிதர்களை வெளிப்படுத்தாமல் ஒரே மந்தையாக அவரின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. கீலேயாக் மலைகளிலிருந்து கிதியோன் இஸ்ரவேல் மக்களில் முகுந்த சிலரை தேர்ந்தெடுத்து மீதியானியரை தோற்கடித்தான். நியா 7:3. இன்று கிறிஸ்து விரும்புவது ஒரு திரளான மக்கள் கூட்டத்தை அல்ல, கிறிஸ்துவிற்காக தங்களை முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு சிறிய கூட்டத்தார்தான் இந்த உலகில் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிறார்கள். உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டியேண்டவைகளுமான ஆட்டுமந்தையைப் போலிருக்கிறது என்று மணவாளன் தன் மணவாளியின் பற்களை புகழ்ந்து பாடுகிறார். உன்னத பாட்டு 6:6. பற்கள் ஆகாரம் உண்பதற்கு உதவுகிறது. அதேபோல நமது மனதின் மூலம் தேவ வசனத்தை தியானித்து நமது ஆத்துமாவில் உட்கொள்ள வேண்டும். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்தச் சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசு என்றார். இந்தச் சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்குத்தேனைப் போல் தித்திப்பாயிருந்தது. நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்குத்தேனைப் போல் தித்திப்பாயிருந்தது. நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளைக் கொண்டு அவர்களோடே பேசு. எசேக்கியேல் 3:1-4. மணவாளியே, உனது அழகான பற்கள் மூலம் தீர்க்கதரிசன வார்த்தைகளை தியானித்து உன் மனதை நிரப்புவாயாக. பின்பு இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்படும் தேவ மக்களை எச்சரிக்க வேண்டும். இதுதான் உனக்கு கிறிஸ்துவின் சபைகளில் பரிசுத்தாவியானவர் கொடுக்கும் பணி. குளித்து கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டியேண்டவைகளுமான ஆட்டுமந்தையைப் போல கிறிஸ்துவின் ஆட்டுமந்தை விளங்க வேண்டும். இந்த பொறுப்பு சபை போதகர்களிடம் காணப்பட வேண்டும். மணவாளியான நீ இஸ்ரவேல் மேய்ப்பர்களுக்கு தேவனின் வார்த்தைகளைக் கொண்டு அவர்களோடே பேசுவாயாக. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம்பழம் போலிருக்கிறது என்று மணவாளன் தன் மணவாளியின் கன்னங்களை புகழ்ந்து பாடுகிறார். உன்னத பாட்டு 6:7. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போலிருக்கிறது. பெண்ணின் முக்காடு அவளின் அடக்கத்தையும் தாழ்மை நிலையையும் குறிக்கிறது. தன்னை கிறிஸ்துவுக்குள் மறைத்துக் கொள்ளும் ஒவ்வொரு தேவ பிள்ளையே கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அந்த ஆத்மீக முக்காட்டிற்குள்தான் மணவாட்டியின் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போலிருக்கிறது. மாதளம் பழத்தை காப்பது அதன் கடினமான தோடுதான். ஆங்கிலத்தில் இதை டெம்பிள்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தலையின் கீழேயுள்ள பகுதி. நாம் இங்கே கன்னங்கள் என்ற பதத்தை தியானிப்போமாக. முகத்திற்கு அழகு கொடுப்பது கன்னங்கள். நமது அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவிற்குள் மறைந்து இருக்கிறது. கன்னங்கள் எப்படி ஒரு பெண்ணிற்கு அழகு கொடுக்கிறதோ, நமது ஆவிக்குரிய கன்னங்கள் நமது உள்ளான பரிசுத்த அலங்காரத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாவிட்டால் நமது ஆவிக்குரிய கன்னங்கள் முக்காட்டின் நடுவே அழகாக இருக்கவே இருக்காது. ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்குத் தொகையிலே என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னைப் பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளைக் கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள் என்று மணவாளன் தன் மணவாளியின் விசேகத்தன்மையை புகழ்கிறார். உன்னத பாட்டு 6:8-9. சாலுமோன் ராஜாவிற்கு 60 ராஜஸ்திரிகள் 80 மறுமனையாட்டிகள் எண்ணிலடங்காத கன்னியர்கள் இருப்பினும் அவர் சுலேமேத்தியாளை எல்லாரையும் விட அதிகம் நேசித்தார். அருமையான மணவாளியே, உன்னைச் சுற்றிலும் 1000 தேவ பிள்ளைகள் இருந்தாலும் உன் நேசர் உன்னைத்தான் அதிகம் நேசித்து வருகிறார். மறுமனையாட்டிகள் என்பவர்கள் கிறிஸ்துவை மனம் புரிந்தவர்களாக இருந்தாலும் இந்த உலக இன்பங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவை வைத்து உலக ஆதாயம் பண்ணுபவர்கள். இவர்களுக்கும் ராஜஸ்திரிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ராஜஸ்திரிகள் கிறிஸ்துவுக்காக உண்மையாக உழைத்து அவரை மாத்திரம் சேவிப்பவர்கள். 100 பேர்கள் இருக்குமிடத்தில் 80 பேர்கள் மறுமனையாட்டிகள், 60 பேர்கள் ராஜஸ்திரிகள். 80 மறுமனையாட்டிகள் 60 மறுமனையாட்டிகளை விட கூடுதல் பேர். அதாவது பெரும்பாலானோர் மறுமனையாட்டிகளாக கிறிஸ்தவ உலகத்தில் வாழ்கிறார்கள். 60 ராஜஸ்திரிகள் போன்ற பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் இருந்தாலும் அவர் உன்னைத்தான் அதிகம் நேசிக்கிறார். 80 மறுமனையாட்டிகள் போன்ற இவ்வுலக ஐசுவரியத்தால் ஊழியம் செய்யும் ஊழியர்கள் இருந்தாலும் அவர் உன்னைத்தான் அதிகம் நேசிக்கிறார். எண்ணிலடங்காத கன்னியர்கள் போன்ற தேவ மக்கள் அவருக்கு தியாகத்தோடு தங்கள் சரீரங்களை பரிசுத்தத்துடன் பேணி இயேசுவை சேவித்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த கன்னியர்கள் சோதனைக்காரனோடு போராடாமல் தங்களின் தூய்மையை காத்துக் கொள்கிறார்கள். இந்த எண்ணிலடங்காத கன்னியர்கள் இருந்தாலும் அவர் உன்னிடம் கவர்ந்து ஈர்க்கப்பட்டிருக்கிறார். அப்படி உன்மேல் என்ன விசேஷித்த குணங்கள் இருக்கிறது? என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. நீயே அவரின் புறா. நீ அவருக்கு உத்தம. நீ எல்லா ராஜஸ்திரிகளிலும் மறுமனையாட்டிகளிலும் எண்ணிலடங்காத கன்னியர்களிலும் நீதான் உன்னை பெற்றெடுத்த கிறிஸ்துவாகிய சரீரமான சபைக்கு ஒரே பிள்ளை.
இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உன்னிடம் என்ன விசேடத்துவம் இருக்கின்றது? இந்த புதிரை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. சுலேமேத்தியாளின் அழகே மணவாளன் புகழ்ந்ததைக் கேட்ட தோழிகள் சுலேமேத்தியாளை உற்று பார்த்து அவளின் அழகே இவ்வாறு புகழத் தொடங்குகிறார்கள். சந்திரனைப் போல் அழகும், சூரியனைப் போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமுள்ளவாள், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? உன்னதப் பாட்டு 6:10. மணவாளியே, உன்னைச் சுற்றிலுமுள்ள தேவ பிள்ளைகள் உனது ஆத்துமாவின் அழகை புகழ்கின்றனர். எப்படி சந்திரன் சூரியனின் கதிர்களிலிருந்து வெளிச்சத்தை எடுத்து பூமிக்கு கொடுக்கிறதோ, நீயும் நீதியின் சூரியனான கிறிஸ்துவனிடமிருந்து அவரின் மகிமையின் ஒளியை சாத்தானால் இருட்டடிக்கப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போவாய். சந்திரனைப் போலிருக்கும் உன் அழகே உனது ஊழியத்தின் மூலம் பயனடைந்த தேவமக்கள் புகழ்வார்கள். நீதியின் சூரியனான கிறிஸ்து உன்னில் வாசம் செய்வதால் நீயும் அவரைப் போல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாய். வல்லமையின் ஆவியானவர் உன்னில் எல்லா வல்லமையோடு தங்கியிருக்கிறார். நீ கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமுள்ளவள். உன்னிடம் கொடிகள் பறக்கும் ஒரு பெரிய ராஜரிக போர் சேனையே இருக்கின்றது. ஏன் பயந்து ஒதுங்குகின்றாய்? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளைப் பார்க்கவும், திராட்சைச் செடிகள் துளிர்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமைத் தோட்டத்துக்குப் போனேன் என்று மணவாளி தோழிகளின் கேள்விக்கு உத்தரவு கொடுக்கிறாள். உன்னதப் பாட்டு 6:11. மணவாட்டியே, உனக்கு ஒரு வாதுமைத் தோட்டம் உண்டு. வாதுமை கொட்டையை உடைத்து பருப்பை எடுத்து உண்ணலாம். இந்த கடினமான தோட்டை உடைப்பது இலகுவானதல்ல. இந்த உலகத்தின் கடவுளான சாத்தான் கோடிக்கணக்கான மக்களைச் சுற்றிலும் தோடுகளைக் கட்டி கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் அவர்களிடம் சேராமல் தடை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு கிறிஸ்துவின் சீடனுக்கும் ஒரு வாதுமைத் தோட்டம் உண்டு. இருளின் பள்ளத்தாக்கிலே வளரும் கனிகள் கிறிஸ்துவுக்குத்தான் சொந்தம். சுவிசேடத்தின் மூலம் தோடுகளை உடைத்து பழங்களை எடுத்து கிறிஸ்துவுக்கு கொடுப்பது உன் பணியும் கடமையுமாகும். பள்ளத்தாக்கில் வளரும் திராட்சைச் செடிகள், மாதளஞ்செடிகள் உலக மக்களின் கண்பார்வைகளில் விழாமலிருக்கிறது. ஆனால் உன் கண்களில் தெரிகின்றன. நீ இந்த செடிகளுக்கு நீர் ஊற்றி உரம் போட்டு பராமரித்தால் தான் இவைகள் பூத்து கனி கொடுக்கும். உனது கண்ணீர் ஜெபங்களினால் சுவிசேஷம் மூலம் விதைக்கப்பட்ட விதைகள் முளைக்கும்படி செய்து அவைகள் வளர்ந்து செடியாகவும் மரமாகவும் ஆகச் செய்யும். விதை விதைக்கும் ஊழியனே, நீ உடனே கனிகளை எதிர்பார்க்க முடியாது. ஒரு விவசாயியைப் போல பொறுமையோடு காத்திரு. ஆனால் உன் தோட்டத்திற்கு தினமும் போய்க் கொண்டிரு. உனது தோட்டக்காரன் இயேசுவே. நீ அவருடன் கூட வேலை பார்க்கும் சக ஊழியன். கண்டிப்பாக நீ கனிகளைக் காண்பாய். பூக்கள் பூக்கிறதா என்று கவனிக்கவும். பூச்சிகள் வந்து அடிக்கக்கூடும். விவசாய மருந்துகளை உபயோகிக்க வேண்டும். மொட்டு விரியும் பூக்களை வெட்டுக்கிளி அழிக்கக்கூடும். கொள்ள சுவிசேஷம் உனது தோட்டத்திற்குள் வெட்டுக்கிளி போன்ற கொள்ள போதகர்கள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு நான் இந்த செடிகளிலிருந்து திராட்சைப் பழங்கள் துளிர்விட்டு மாதளம் பழங்கள் போன்ற விசேஷித்த ஊழியர்கள் எழும்பக்கூடும். எல்லா விண்ணப்பங்களுடனும் எல்லா எச்சரிப்புகளுடன் மொட்டு விரியும் பூக்களை காத்துக்கொள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணினே கடிந்து கொண்டு புத்தி சொல்லோ. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கமனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்குத் திரளாகச் சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்குச் செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்குச் சாய்ந்து போகுங்காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையைச் செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 2 தீமோ 4:2-5. நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் இரத்தங்களுக்கு உப்பாக்கிற்று என்று மணவாட்டி தன்னைப் பற்றி தோழிகளிடம் மேலும் கூறுகிறாள். உன்னதப் பாட்டு 6:12. அம்மினதாப் என்றால் புத்திசாலிகள் என்ற அர்த்தமாம். சுலேமேத்தியாளின் சொந்த மக்கள் புத்திசாலிகள். அவர்களின் இரத்தங்கள் துரிதமாக பறக்கும். மணவாட்டியே, உன்னைச் சுற்றிலும் ஒரு தேவதூத சேனையே எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த இரத்தங்கள் தேவனின் தெரிந்தெடுக்கப்பட மக்களுக்காக பணிவிடை செய்வதற்காக தயாராகவே இருக்கின்றது. மணவாட்டியே, உனக்கு அந்நிய பாஷை வரம் இருக்குமானால் சில சமயங்களில் நீ உனக்கு அறியாத பாஷையில் பரிசுத்தாவியானவரால் உந்தப்பட்டு எபிக்க வழி நடத்தப்படுவாய். இந்த ஜெப விண்ணப்பம் நீ அறியாத ஒரு உயிருக்காக போராடும் தேவ பிள்ளைக்காக இருக்கலாம். அல்லது சுவிசேஷத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு தேவ ஊழியனுக்காக இருக்கலாம். இந்த ஜெபம் பண்ணின பின்பு நீ தேவனின் உதவியோடு இந்த ஜெபத்தின் அர்த்தத்தையும் அறிந்து கொள்ளலாம். கொரிந்தியர் 14:13-14. உனக்கு அந்நிய பாஷை வரம் இல்லாவிட்டாலும் பரிசுத்தாவியானவரால் உந்தப்பட்டு மற்ற துன்பம் அனுபவிக்கும் தேவ பிள்ளைகளுக்கவோ அல்லது தங்களின் சொந்த காரியங்களுக்கவோ நீ எபிக்கக்கூடும். இந்த ஜெபவிண்ணப்பங்களை சுமர்ந்து பரலோகத்திற்கு எடுத்துச் செல்ல அநேக அம்மினதாபின் இரத்தங்கள் உனக்கு அருகிலே இருக்கின்றது. ராஜா சாலுமோன் சூலமித்தியாளின் அழகை விவரித்ததை எருசலேமின் குமாரத்திகள் கேட்டு சூலமித்தியாளைக் காண விரும்புகின்றனர்.
அவர்கள் அவளை நோக்கி, திரும்பி வா, திரும்பி வா, சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு, திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்குச் சமானமானவள் என்றனர். உன்னதப்பாட்டு 6:13 டோட் அன்பார்ந்த கிறிஸ்துவின் மணவாளியே, உன்னைப் பற்றியும் உனது ஆவிக்குரிய அழகைப் பற்றியும் அறிந்த தேவப்பிள்ளைகள் அவர்களிடம் திரும்பி வந்து உன்னை ஊழியம் செய்ய விரும்பி அழைப்பார்கள். இவர்கள் ஒரு காலத்தில் உன்னை இகழ்ந்திருக்கலாம். இப்போதோ உனது முக்காட்டை மணவாளன் திறந்து உன்னை கிறிஸ்தவ உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்தவ உலகத்தில் இதுவரை பணத்தினாலும் கீர்த்தியாலும் ஊழியம் செய்த ஊழியர்களிடமிருந்து உன்னை வித்தியாசப்படுத்திக் காண்கின்றார். சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? உன்னில் அப்படி என்னத்தை பார்க்கிறார்கள்? உன்னிடம் பணமோ செல்வாக்கோ இல்லை. உன்னிடம் பரிசுத்தாவியானவரைத் தவிர வேறு யாரோ எந்த ஸ்தாபனமோ இல்லை. உன்னை பின்பற்றி வர ஒரு கூட்டமே இல்லையே. ஆனால் உன்னை 2 சேனையின் கூட்டத்துக்குச் சமானமானவள் என்று சொல்லும் காலம் வருகிறது. ஆண்டவர் சபைகளில் எழுப்புதல் கொண்டு வருவது உன்னை போன்ற பள்ளத்தாக்கில் தங்களை கிறிஸ்துவிற்குள் மறைத்துக் கொள்ளும் உண்மையான ஊழியர்கள் மூலமே. உன்னை கிறிஸ்து ஒரு எழுப்புதலின் கருவியாக உபயோகப்படுத்தும் போது நீ உன்னை குறித்து உனது தாழ்மையான ஊழியத்தை உயர்த்திக் காண்பிக்காதே. தன்னை கருப்பானவள் என்று தாழ்த்தும் சூலமித்தியாளைப் போல நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? சொல்வாயாக. ஆனால் கிறிஸ்து உனது ஊழியத்தின் மூலம் அந்த கிறிஸ்துவின் கோட்டையை தனது தேவதூதர்களின் சேனைகளை வைத்து நொறுக்குவார்.